வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ராகு பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருந்தாலும் சரி, அந்த கிரகத்துக்கு வலிமை அதிகமாகிடும், நன்மைகள் அதிகமாகும். அதே போல் கேது பகவான் எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் இந்த நன்மைகள் அனைத்துமே தடைப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு பகவான் ஒரு கிரகத்தோடு சேரும்போது சீக்கிரமே ஒரு மனிதர் நல்ல முன்னேற்றம் அடையலாம். அதே போல் கேது பகவான் ஒரு கிரகத்தோடு சேரும்போது பார்த்திங்கன்னா, என்ன தான் ஒரு மனுஷனுக்கு தகுதியும் திறமையும் இருந்தாலும் கூட அவன் முன்னேற்றத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கேது பகவானுடைய ஒரு ஆதிக்கம்தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த கஷ்டமெல்லாம் விலகணும் அப்படின்னா ராகு காலத்தில் இல்லை யமகண்ட காலத்தில் சில வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகு காலத்தில் செய்யப்படும் பரிகாரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வீடு எப்போதும் சுத்தமாக இருக்குன்னு விரும்புகிறவங்க நீங்கள் ராகு காலத்துலேயும் அல்லது யமகண்ட காலத்தில் வீட்டை நீங்கள் சுத்தம் செஞ்சிங்கன்னா வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகமான மருத்துவ செலவு இருக்கிறவங்க ராகு காலத்தில் அல்லது யமகண்ட காலத்தில் மருந்து மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான அளவு மருத்துவ செலவு குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சில பேர்த்துக்கு கெட்ட பழக்கம் இருக்கும். அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் ரொம்ப பேர் சிரமப்படுவாங்க. அதனால் நீங்கள் ராகு காலத்தில் அல்லது யமகண்ட காலத்தில் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா இந்த தீய பழக்கம் உங்கள்கிட்டருந்து அடியோடு மறைஞ்சிடும். உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மை உண்டாகும். முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம்.